Hi students, நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா 10th ஸ்டாண்டர்ட் NCERT மேத் புக்கில் எக்ஸசைஸ் 5.3ல 10th செகண்ட் சம் பார்க்க போகிறோம். அதாவது an is equal to 9 - 5n. இதான் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்குன்னா வேர் an is defined as belows. இதை வந்து கொஸ்டின் கொடுத்துருக்குறாங்க இல்லையா, ஷோ தட் இந்த ஒரு ஈக்குவேஷன் வந்து இந்த ஒரு காமன் டேர்மில் வந்து a1 2 3 எல்லாரும் அப்ளை பண்ணால் அது வந்து ஃபார்ம்ஸை ஏபி அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்கு. எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போமா? இது ஒன்றுமே கிடையாது, ஆல்ரெடி நம்ம செஞ்சிட்டோம். நம்மளாம் செய்ய போகிறோம். n is equal to 1, if n is equal to 2, if n is equal to 3 நம்மளாக கண்டுபிடிக்க போகிறோம். என்னுக்கெலாம் 1 இருந்தால் என்ன வரும், 2 இருந்தால் என்ன வரும். அப்போ a1 a2 a3 கண்டுபிடிக்க போகிறோம். a1னா இங்கே என்ன இருக்க இடத்துல 1 அப்ளை பண்ணுவோம். அப்போ என்ன கிடைக்கும், 9 - 5 × 1 is equal to 9 - 5 is equal to என்ன கிடைக்குது, 4. இப்போ இதே மாதிரி ஏக்கு என்ன இருக்க இடத்துல 2 போடணும். அப்போ 9 - 5 × 2 தட் இஸ் ஈக்குவல் டு 9 - 5லேருந்து 2 போயிடுச்சுன்னா 10. ஸோ ஆன்சர் இஸ் என்ன கிடைக்கும், -1ன்னு கிடைக்கும். அதாவது பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணி பெரிய நம்பர் சைன் போட்டுரும். இப்போ அதே மாதிரி 9 - 5 × 3 தட் இஸ் ஈக்குவல் டு 9 - 15. 15 போட்டால் என்ன கிடைக்கும், -6. கரெக்டாக? ஓகே. இப்போ நம்ம காமன் டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். காமன் டிஃபரன்ஸ்னால் என்னது, T2 - T1 or A2 - A1 கண்டுபிடிப்போமா? எப்படி கண்டுபிடிக்கலாம், A2 - A1 வேல்யூ என்ன வரும், A2 ஓடது -1, A1 ஓடது -4, ஸோ -5 வந்துருச்சு. சேம் சைனாக இருந்தால் ஆட் பண்ணி சேம் சைனே போட்டுட்டோம். இப்போ இதே மாதிரி A3 - A2வையும் கண்டுபிடிச்சி பார்ப்போம். A3லேருந்து A2 கண்டுபிடிச்சோம்னா -6 -1. இப்போ என்ன கிடைக்குது, -1. அப்போ -6ம் 2 மைனஸ் சேர்ந்து +1ன்னு வந்துருச்சு. அப்போ ஆன்சர் வந்து டிஃபரன்ஸ் சைனாக இருந்தால் சப்ட்ராக்ட் பண்ணிவிட்டு பெரிய நம்பர் சைன் போடுவோம். அப்போ 6லேருந்து 1 போயிடுச்சுன்னா 5, பெரிய நம்பர் சைன் -. ஸோ காமன் டிஃப்ரென்ஸ் என்ன வந்துருச்சு, ஈக்குவலாக வந்துருச்சு. அப்போ போன சென்டென்ஸ் என்ன எழுதுனமோ அதை அப்படியே எழுதுவோம். த காமன் டிஃப்ரென்ஸ் இஸ் கான்ஸ்டன்ட், த சீக்வன்ஸ் in an AP. இப்போ என்ன கண்டுபிடிக்க போகிறோம், SNோட ஃபார்முலா ஆல்ரெடி தெரியுமா, n/2 × 2a + n - 1 × dன்னு தெரியும். என்ன கண்டுபிடிக்க போகிற கிவன் டீட்டெயில்ஸ்னால், கிவன் n is equal to 15 கொடுத்துருக்காங்க, a வந்து 4, d வந்து -5 கண்டுபிடிச்சிட்டோம். சரியா? இப்போ S15 அப்படியே எழுத போகிறோம். n/15/2 2 × aக்கு பதிலாக 4 + n - 1 × dக்கு பதிலாக 15 - 1 × -5. இப்போ எழுதணும் என்ன வரும், 15/2, 4 2s are 8 + 15ல் 1 போயிடுச்சுன்னா என்ன கிடைக்கும், 14 × -5 ஈக்குவல் டு 15/2 அப்படியே வச்சுக்கலாமா, 8 ப்ளஸ் இது என்ன வரும், 5 4s are 20, ரிமைனிங் 2 7. கரெக்டா? எஸ், 78ன்னு வருதா, 70 இங்கே ஒரு 8 வருது, இது -70. ஏன்னா ஒரு மைனஸ்னால் மைனஸ் தான் போடணும், 2 மைனஸாக இருந்தால் தான் ப்ளஸ் ஆக்கிடணும். 15/2 × -70 + 8. அப்போ சப்ட்ராக்ட் பண்ணிவிட்டு பெரிய நம்பர் சைனை போடணும், டிஃபரன்ஸ் சைனாக. இப்போ -62ன்னு வருது. அப்போ 2 டேபிள் வச்சு கேன்சல் பண்ணலாம். 1 2 is 2, 3 2s are 6, 1 2 is 2. அப்போ என்ன வரும், 15 × -31. 15ஐயும் 31ஐயும் மல்டிப்ளை பண்ணுறோம். என்ன வரும், 5 1 5 3s are 15, 3 + 1 4, 5 6 4. ஒரு மைனஸ்னால் என்ன போடணும், ஒரு மைனஸ்னால் மைனஸ், மல்டிப்ளிகேஷனில் ஒரு மைனஸ்னால் மைனஸ், 2 மைனஸ்னால் ப்ளஸ். அவ்வளோதான் டோட்டலாகவே, வேறு ஃபார்முலாலாம் கிடையாது. மல்டிப்ளிகேஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் இன்டீஜர்னால் ஒரு மைனஸ்னால் மைனஸ், 2 மைனஸ்னால் ப்ளஸ். இப்போ என்ன ஒரு -465. ஏன்னா மல்டிப்ளிகேஷன் பண்ணுறோம், ஒரு மைனஸ் வந்தால் மைனஸ், 2ஐயும் அப்படியே மல்டிப்ளை பண்ணிட்டோம்.